பொள்ளாச்சி தீர்ப்பை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது, நல்ல தீர்ப்பு வந்திருக்கிறது. அவ்வளவு. இன்னைக்கு பத்திரிகையை பார்த்தா, இன்னைக்கு பத்திரிகை ரொம்ப காலையில் பார்த்தேன், டெய்லி குத்தி சம்பவம் நடக்கிறது, டெய்லி கொலை குற்றம், மது பழக்க வழக்கம், வேற பாலியல் வன்கொடுமைகள் தினசரி நடந்துகிட்டே தான், நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு. கடந்த வருஷத்தோட இப்போ 52% எல்லா குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு. இதற்கு அடிப்படை காரணம் மது பழக்க வழக்கங்கள். தமிழ்நாடு அரசாங்கம் எந்த கவனத்தையும் செலுத்துறதில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் முழுக்க முழுக்க இது காரணமாக இருக்கு. எங்களை பொறுத்த மட்டிலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தான் எங்களுடைய கொள்கையும். அதுக்காக பேரணி நேற்று சென்னையில் வைத்திருந்தோம். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க. இன்றைக்கி அதனைத் தொடர்ந்து எங்களது கோட்ட பொறுப்பாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் திருச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அவர்களோடு மாவட்ட தலைவர்களும் இணைந்து அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இதில் எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதில் கட்சி பாகுபாடின்றி பிஜேபி கொடி எங்கேயும் நாங்கள் கட்ட மாட்டோம். எங்கேயும் பிரைம் மினிஸ்டர் படத்தை தவிர வேறு யாரும் படமும் நிச்சயமாக இருக்காது. இது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்கின்ற அனைவருமே தேசிய கொடியேந்தி அமைதியான முறையில் ஒழுக்கமும் கட்டுப்பாட்டுன்னு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது, அது பிறகு நாள் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். இல்லை, அது கொடுப்பாங்க. அவங்க கொடுக்க உடனே இல்லை, ஏதாவது கொடுப்பாங்க.